நேற்று சிஎம் விஜய் சார் அவர்கள் வந்துட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச்செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதுக்கப்புறம் பிளா பிளா ஒரு 2 பேராகிராஃப் போகுது. லாஸ்ட் பேரால வந்துட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இப்போ சிஎம் சார் விஜய் அவர்கள் இந்த ட்வீட்டை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இதே ட்வீட்டை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருந்தார். அவரும் இதே ட்வீட்டை தான் போட்டிருந்தாரு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா ட்வீட் போடுறவங்க தான் மாறிக்கிட்டே இருக்காங்களே தவிர அதில் இருக்க கான்டென்ட் வந்துட்டு அதில் இருக்க விஷயம் வந்துட்டு மாறவே இல்லை. சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை வழங்கப்படும், பெற்றுத்தரப்படும், இல்லை இரும்பு கரம் கொண்டு கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் வந்துட்டு இது வந்துட்டு ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது? இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. ஏன்? இதுக்கான ரீசன் என்ன? அப்போ சட்டத்தின் மேல் மக்களுக்கு வந்துட்டு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பயம் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ வந்துட்டு இப்போ இருக்க சட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு பெயின் கில்லர் மாதிரி தான் இருக்குது. ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதனோட ரூட் காஸ் என்னென்னு அனலைசிஸ் பண்ணி அதை பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கறது பதிலாக ஒரு பெயின் கில்லர் தான் கொடுக்குறாங்க. பெயின் கில்லர் மீன்ஸ் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு வலி தெரியாது, ரிலீஃபாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம ஓகே நோய் சரியாயிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நோய் வந்துட்டு சரியாகலை, உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறது என்னென்னா, உங்ககிட்ட இருந்து யாரும் வந்துட்டு மாதம் 2500 ரூபாய் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட வந்துட்டு யாரும் வந்துட்டு தாய்மாமன் சீர் மோதிரம் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இருந்து யாரும் அண்ணன் சீர் வந்துட்டு 1 பவுன் கோல்டு மேரேஜுக்காக எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இருந்து யாரும் 6 சிலிண்டரு வந்துட்டு எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இருந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது ஒன்று தான், பேசிக் நீட்ஸு, அப்புறம் சேஃப்டி. ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போனான்னா திரும்பி பத்திரமா வீட்டுக்கு வரணும். ஒரு பொண்ணு எந்திரிச்சு காலையில் ஸ்கூலுக்கு போகிறான்னா அவள் பத்திரமா வீட்டுக்கு வரணும். ஒரு லேடி வந்துட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க பத்திரமா சேஃபாக வீட்டுக்கு வரணும். இது மட்டும் தான். காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்காக பெண்களும் சரி இளைஞர்களும் சரி ஓட் போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவும் உங்களுடைய கொள்கை. நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் வந்துட்டு நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது. அதில் வந்துட்டு நீங்கள் உறுதியாக இருப்பீங்கன்னு நாங்கள் வந்துட்டு நம்புகிறோம். மற்ற இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள மாதிரி இல்லாமல். ஏன்னா ஆஃப்டர் ஜெயலலிதா மேம் உங்கள் மேலே தான் வந்துட்டு பெண்களும் சரி குழந்தைகளும் சரி அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த ஹோப் வந்துட்டு விட்டு போயிடாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கான தீர்வு வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்துட்டு இப்போ சிங்கப்பெண் படை, அதிரடி படை உருவாக்கப்படும்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்கூட வந்து மக்கள் பார்த்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஒரு சேஃபாகவே ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த இன்சிடெண்ட் வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்துட்டு பெண்கள் குழந்தைகள் வாழ தகுதியற்ற இடமா வந்துட்டு தமிழ்நாடு இல்லை இந்தியாவே அறிவிச்சிடலாம். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நான் ரூட் காஸாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சட்டம் வந்துட்டு மக்கள் மனசில் வந்துட்டு ஒரு பயத்தை விதைக்க தவறிடுச்சோ அப்படிங்கிறதான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதே கேஸில் இப்போ இந்த 2 பேருக்கு வந்துட்டு மரண தண்டனை கொடுக்காங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நியூஸில் பார்ப்போம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா சூப்பர் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் அதுவே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அதோட இம்பேக்ட் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு சட்டத்தில் ஒரு அப்கிரேடு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அம்பேத்கரே இருந்திருந்தா கூட கண்டிப்பாக அவர் பண்ணியிருப்பார், என்றைக்கோ பண்ணியிருப்பார் இவனுங்க பண்ணுற அட்ராசிட்டிக்கு. பார்க்கலாம் இது வந்துட்டு எந்த மாதிரியாக போகுது அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூவியில் நம்ம ஒருத்தருக்கு வந்துட்டு மரண தண்டனை கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு வில்லனுக்கு கொடுக்காங்க, ஒரு கொடூரமான வில்லனுக்கு கொடுக்காங்கன்னா நமக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடையும், ஒரு ரட்சகன் பட நாகார்ஜுனா மாதிரி. ஸோ வந்துட்டு ரீலில் பார்த்தாலும் நம்மளால் ரியலாக ஃபீல் பண்ண முடியும் அந்த இம்பேக்ட் என்னன்னு. ஸோ அந்த மாதிரி நிஜத்துலேயும் நம்ம வந்துட்டு இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.